அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து RX 100 ஓட்ட போகிறோம். வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பைக் எதனால் வந்து ECU ப்ராப்ளம் வந்துச்சு, அதாவது ஒரு 3 இயர்ஸில் வந்து ECU ப்ராப்ளம் வருது அப்படின்றது வந்து சான்ஸே இல்லை. பட் நம்ம வண்டி ஏன் வந்துச்சு, எதனால் வந்துச்சு, அது போக வந்து இது எப்படி தவிர்க்கலாம், ECU ப்ராப்ளம் வராமல் எப்படி நம்ம பைக்கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 நான் வந்து கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்கள் பைக்கை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸோ உங்ககிட்ட ஒன்று காட்டவா? நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது இந்த தென்னை மரம் வச்சோம். இல்லை, அது உங்களுக்கு தெரியுதா? இந்த இங்கே தென்னை மரம் காய் இருக்கா? ஸோ நான் சின்ன பையனாக இருக்கப்போ அந்த மரம் வச்சோங்க. இப்போ அந்த மரமே வளர்ந்து இளநி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து அந்த இளநி பறிக்கிறப்ப நான் ஒரு வீடியோ எடுத்து போகிறேன், சின்ன ஷார்ட்ஸாக எடுத்து போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி டேரெக்டாக மோட்டோ லாகில் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. ஸோ எதுனாலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் உங்கள் வீடியோ போர் அடிக்குதுடா சக்தி அப்படின்னா கூட சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து மோட்டோ லாகில் கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ அவ்வளோதாங்க, வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. டேரெக்டாக ஸ்பாட்டுக்கு போயிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து எதனால் வந்து ஈஸி நம்ம வண்டியில் போச்சு, என்னெல்லாம் பண்ணால் ஈஸியாக சேவ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 7,000 பக்கம் நான் ஸ்பெண்ட் பண்ணி பைக்கை இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 7,000 நீங்கள் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செம பிக்கப்புங்க. எக்ஸாஸ்ட் அடிக்கப்போமா? நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பைக்கோட பிரச்சனையை பற்றி பேசும்போது அதை பற்றி ஃபஸ்ட்டு ECU அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசணும். ECU என்னென்னா நம்ம பைக்கோட ஒரு பிரெயின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு எப்படி பிரெயின் ஹார்ட் அப்படின்னு இருக்க மாதிரி பைக்கோட ஒரு பிரெயின்னே சொல்லலாம் ECUவை. ஸோ ECU அப்படின்னா என்னென்னா ஈஸி கண்ட்ரோல் யூனிட் தான் வந்து ECUன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ECU என்னடா சக்தி, என்னடா வேலை பார்க்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஃபியூல் இன்ஜெக்டரில் இருந்து எல்லா சென்சாருக்கும் ஈவனாக வந்து கரண்ட் சப்ளை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சென்சார்ஸும் கரெக்டாக இருக்கா, ஸோ கரண்ட் சப்ளைஸ்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதோட மெயின் வேலை நம்ம ECUவோட தாங்க. ECU எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இங்கனக்குள்ளே இருக்கும், இதுக்கு கீழே இங்கனக்குள்ளே இருக்கும். ஸோ ஓகேங்களா, ECU இந்த வேலை தான் பார்க்கும். ஸோ சப்போ ECU போச்சுரா, நான் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் நம்ம பைக்கில் வந்து பார்த்தீங்களா ட்ரு அப் அண்ட் டவுன் ஆச்சுல, ஸோ அந்த பிரச்சனை வரும். செகண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். இன்ஜின் லைட் எரியும், இன்ஜின் செக் லைட் இருக்குல்ல, இதோ ஸோ இந்த இன்ஜின் செக் லைட் இருக்குல்ல, நம்ம பைக்கில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த இன்ஜின் செக் லைட் எரியும். அது போக வந்து சென்சார்ஸில் வந்து இஷ்யூ ஆகும், ஃபியூல் பம்ப் வந்து கொஞ்சம் அடியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ ECU பற்றி உங்களுக்கு இப்போ ஒரு ஆள் புரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே, ECUனா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள்கிட்ட யாராவது வந்து என் வண்டி ட்ருன்றதுன்னா அப்படியே தம்பி இங்கே வா, ஒரு நிமிஷம் இது ECU வந்து செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ECUவில் தான் பிரச்சனை இருக்கும் சொல்லி நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு. ஸோ இப்போ ஓகே, ECUனா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருச்சுல. ஸோ ஓகே, ஃபஸ்ட் கிளாஸ் முடிஞ்சு, இப்போ செகண்ட் கிளாஸ். ஸோ செகண்ட் கிளாஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ECU எதுனாலலாம் ஃபெயில்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ ECU வந்து ஃபெயில்ட் ஆகிறதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து சாஃப்ட்வேர் இஷ்யூ ஆகலாம், இல்லை மேனுஃபேக்சரிங் பண்ணி வரும்போது வாரண்டி டேட் லிமிட்டுக்குள்ளே மட்டும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஃபெயில்ட் ஆகிறதா இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வோல்டேஜ் அதிகமான வோல்டேஜை கொடுக்குறதா இருக்கட்டும், ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, 2 பேட்டரி வச்சு அடித்து ஜம்ப் ஸ்டார்ட்டு, ஸோ அந்த இஷ்யூவாக இருக்கட்டும். அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ரு படுறதா இருக்கட்டும், சாஃப்ட்வேர் இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன் சொல்லிட்டே போகலாம் இந்த ECU போகிறதுக்கு. ஸோ நம்ம வந்து எப்படி சொல்கிறது, வந்து ECU வந்து இங்கனக்குள்ளே இருக்குல்லங்க. இப்போ சப்போஸ் நம்ம வாட்டர் வாஷ் விடும்போது தெரியாதனமாக வந்து உள்ளே போனாலும் போனது தான். அதுக்கு போக வந்து வயரிங் இஷ்யூவில் ஏதாவது இருந்தால் வயரிங் ஷார்ட்டேஜாக இருக்கட்டும், ஷார்ட்டேஜாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. அப்புறம் வந்து பேட்டரி வந்து த்ரெட் வந்து ஒழுங்காக டைட் பண்ணாமல் நார்மலாக வச்சுருந்தாலும் இந்த மாதிரி அது வந்து வோல்டேஜ் வந்து கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த இதெல்லாம் தான் மெயின் ரீசன் ECU போகிறதுக்கான ப்ராப்ளம்ஸு. வந்து ECU எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ப்ராப்பர்
ப்ராப்பராக ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணணுங்க ECU. அதாவது 6 months ஒன்ஸ் அது வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து ECU வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பிரச்சனை வரதை ஸ்டாப் பண்ணிடலாம். அது போக வந்துக்கிட்டு கரெக்டான ஒயர் கனெக்ஷனாக இருக்கட்டும், வோல்டேஜாக இருக்கட்டும், வோல்டேஜ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அது போக இந்த ஒயரிங்லாம் நம்ம வந்து அப்பப்போ செக் பண்ணணுங்க. ஏதாவது ஒரு சென்சார் ஒயரு நம்ம வந்து OPD அந்த சென்சாரில் போட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இது வந்து ஃபெயில்டாக இருக்குது, இது வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே தெரிஞ்சிடும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறது தான் மெயின். அதிக அளவு ஃபோர்ஸ் வந்து நம்ம ECUவில் கொடுத்தப்போ டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக சில்லுன்னு காற்றடிக்குதுங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கனாலே வந்து ECU பிரச்சனையை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓரளவில் வரவே வராது உங்கள் பைக்குக்கு ECU ப்ராப்ளம். நீங்கள் வந்து சாஃப்ட்வேரை வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணிடுங்க. பேட்டரியை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பைக்கு வந்து பேட்டரி வந்து ஒரு எனர்ஜி மாதிரி. ஸோ அந்த எனர்ஜி வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். அது போக வந்து இந்த ஒயரிங் செக்கப்பு, இந்த 6 months வந்து அப்டேட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கனாலே பைக்கில் வந்து ECU ப்ராப்ளம் வராது. நான் ஃபேஸ் பண்ண அந்த பிரச்சனையை நீங்களும் ஃபேஸ் பண்ண தேவையில்ல. கிட்டத்தட்ட நான் இதுக்கு வந்து O2 சென்சார் மாற்றி பார்த்துட்டு ஸ்டெப் மோட்டார் மாட்டி பார்த்துட்டு எதுக்குமே சால்வ் ஆகலை. ஃபைனலாக நம்ம ECU மாற்றணும். ஸோ இப்போ ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகிட்டா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். சப்போஸ் நம்ம பைக்கில் ஏதாவது ECU போயிடுச்சு அப்படின்னா ECU சேஞ்ச் பண்ண கையோட சின்ன வால்வ் நாய்ஸ் இங்கே கேட்கும் நமக்கு. ஸோ அதையுமே இங்கே வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையும் முடிஞ்சிடும். இப்போ நம்ம பைக் கேட்கல, லேசாக இப்போ கேட்குறா. லைனாக கிடையாது, ஒரு 8000 RPM போகும்போது லேசாக அந்த அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வண்டி பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம பைக்குக்கு வந்து எல்லா வேலையுமே A to Z எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு பைக் பத்திரமா வச்சுக்கோங்க. இது பைக்குன்னு சொல்ல முடியாதுங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எனக்கு வந்து ஒரு செல்ல பிள்ளை. நான் எவ்வளோ மூட் அவுட்டாக இருந்தாலும் சரி, ஜோன் அவுட் ஆனாலும் சரி, டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இவளை எடுத்து ஒரு ரவுண்ட் போகும்போ இவளோட எக்ஸாஸ்ட் கேட்டுட்டாலே நான் வந்து ஃப்ளாட்டு. அவ்வளோதான். நான் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் அதை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டேன். ஜாலியாகிடுவேன், குஜாலாகிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எல்லாருக்குமே பைக்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம தான் நான் பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நான் இப்போ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் இருந்திருக்கேன் போல். இத்தனை நாள் இந்த 3 வருஷம் நான் கரெக்டாக ப்ராப்பராக அப்டேட் பண்ணியிருந்தேன்னா இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்காது. ஸோ இனிமேல் நான் கரெக்டாக இருந்துப்பேங்க. நீங்களும் கரெக்டாக இருந்துக்கோங்க. நீங்களும் பைக்ஸை பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து அவங்க இதை ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நம்ம புதுசாக வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் மாற்றிருக்கோங்க. ஸோ நான் வந்து இன்னும் மிரர் மாட்டலை. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன த்ரெட்டு போனாலும் இன்னும் மாட்டலை. அதனால் இந்த வீடியோவில் கோச்சிக்காதீங்க. சீக்கிரமாகவே நான் மிரர் மாட்டிடுறேன். ஸோ இந்த புதுசாக நான் மொபைல் ஹோல்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் அதை பற்றி ஒரு தனியாக ஒரு ஷார்ட்ஸோ இல்லை ஒரு சின்ன ரீல்ஸோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களை டேக் பண்ணுவேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக மட்டும்தான் இன்ன வரைக்கும் நான் அந்த வீடியோ போடல. அன்பாக்சிங் வீடியோ கூட நான் போடல. ஸோ வெயிட் பண்ணி இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு பட்சத்தில் நான் அதை வந்து லிங்க் தரேன். ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட நம்ம வீடியோ வேன் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் போட்டுக்கோங்க. உங்ககிட்டலாம் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ போடுறது உங்களுக்கு போரிங்காக இருக்குது, நீ வந்து போர் பண்ணுறடா, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லை உங்கள் வீடியோ பார்க்க அப்படின்னா சும்மா தாராளமாக வந்து என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து யார் கமெண்ட்டை எதுவுமே டெலீட் பண்ண மாட்டேன், இந்த ஹைட் பண்ண மாட்டேன். அதெல்லாம் நான் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுவேன், எல்லா கமெண்ட்டையுமே பார்ப்பேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஏதாவதுனா என்கிட்ட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் ஆவா நீங்கள் எனக்கு RX 100 ஓட்டணும் ரொம்பலாம் ஆசை. அண்ணன்ட்டு கேட்போமா? சும்மா கேட்டு பார்ப்போம், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஹைனே, நான் வந்து ஒரு சேனல் வச்சுருக்கேன், யூடியூப் சேனலு. ஸோ ஒரு வாட்டி உங்கள் பைக் ஓட்டி பார்க்கலாமா? சும்மா ஓட்டி தான் பார்க்க போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அது வரைக்கும் என் பைக் வச்சுக்கோங்க. இங்கே சூர்யா நகர் வரைக்கும் கூட ஓகே தான். சூர்யா நகர் வரைக்கும் கூட ஓகே தான். ஓகேவா? தேங்க்ஸ். இப்போ தான் பூஜை போட்டு எடுத்துகிட்டு வரீங்களா? இப்போ தான் எடுத்துகிட்டு வரீங்களா? நாமக்கல்லா? சரி 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 சரி. ஆமாம், இன்னைக்கு தேர் ஓட்டம். ஆமாம் ஆமாம், சரிண்ணே சரிண்ணே. இப்போ தான் மதுரைக்கு வரீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அது என் பைக் எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி வந்து RX 100 ஓட்ட போகிறோம். சாவி படம் அடிச்சிட்ருக்கேன். ஆஹா, சவுண்டு சூப்பராக இருக்குங்க. ஆஹா, சவுண்டு சூப்பராக இருக்குங்க. சவுண்டு பக்காவாக இருக்குப்பா வண்டி ஓட்டுறதுக்கே.
கேட்குதா உங்களுக்கு? செம்மையாக இருக்குங்க பைக்கு. ஸோ கேட்டோன்னே இது அண்ணன் எடுத்துக்கப்பா அப்படின்ட்டாங்கங்க. ஆக்சுவலி அண்ணன் வந்து நாமக்கலாம். ஆகா இது மாதிரி சிரிப்பாக சந்தோஷமாக இருக்குங்க சவுண்டை கேட்டோன்னே. ஆகா எக்ஸாஸ்ட் நோட்டு தாங்க பலமாக இருக்குது. இந்தாங்கண்ணா தேங்க்ஸ்ண்ணா. வாங்க அப்படியே டீ சாப்பிட்டு போவோம். இல்லை நான் காலைல தானே சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். அதாவது கவர் வண்டி கவர் வாங்கி போடணும். போகிறதுல சீட்டு கவரா? இல்லை டேங்க் கவர் இந்த லைனில் இருக்காதுண்ணே. நீங்கள் ஒன்று சிம்மக்கல் போகணும், அப்படி இல்லைன்னா இந்த சர்வேல் இறக்கத்தில் ஒரு கடை இருக்குது. இருக்கும், வாங்க காட்டுறேன். ஸோ நம்ம எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டோங்க. ஆனால் வண்டி சூப்பராக இருந்துச்சு. அண்ணனுமே கேட்டோடனே டக்குன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. ஆக்சுவலி அண்ணன் வந்து நாமக்கல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம தேர் திருவிழா பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. வந்துட்டு அப்படியே பாண்டிகல் போயிட்டு வரவழையே நம்ம ரேண்டமாக மீட் பண்ணோம். பட் நல்லா பேசினாங்க. ஸோ இப்போ போய் அண்ணனுக்கு வந்து சீட் கவர் போகிற இடம் இருக்கான். ஸோ அண்ணன் போகணுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மக்கல் தான் போகணும். அதனால் இங்கேக்குள்ள ஒரு கடை இருக்காங்க, நான் போய் காட்டுவோம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ செம்மையாக இருந்துச்சுங்க RX 100 ஓட்டுறதுக்கு. ஸோ நம்ம வீடியோ இதில் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை போட்டுக்கோங்க. என்கிட்ட ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அக்செப்ட் பண்ணி அதுக்கு உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஓகேங்க, எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. ஹெல்ப்லாம் வெளியே போகாதீங்க, சேஃபாக இருங்க. வண்டி ஓட்டும்போது ஸ்பீடாக வண்டி ஓட்டாதீங்க. ஸோ ஓகேங்க, நம்ம இதோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.